श्रीरङ्गलक्ष्मणमुनीन्द्रपदाब्जभृङ्गं श्रीवासुदेवगुरुवर्यकृपावलम्बं श्रीवीरराघवगुरुत्तमलब्धबोधं श्रीवत्सचिह्नम् अघमर्षणमाश्रयामः। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नमः भुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिम्। சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரருடைய உற்சவத்துக்கு அங்கமாக நடைபெற்று கொண்டு வரும் இந்த உபன்யாச விஷயங்களில் இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது ஸ்ரீ கூரத்தாழ்வான் என்ற மகானும் சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரரும் என்கிற தலைப்பில் பகவத் ராமானுஜருக்கு அத்தியந்த சிஷ்யராக விளங்குபவர் கூரத்தாழ்வான். ஆச்சாரியனே கதி என்று தன் வாழ்நாளை கழித்து கொண்டிருந்தவர் சுவாமி கூரத்தாழ்வான். குரு பரம்பரையின் மூலம் நமக்கு தெரிய வருகின்ற விஷயம், சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரரை தண்டம் பவித்திரம் இவைகள் இரண்டும் யதிகளுக்கு அவசியம். அதைப்போல் முதலியாண்டானும் ஸ்ரீ கூரத்தாழ்வானும் ராமானுஜரை விட்டு பிரியாமல் இருந்து வந்தவர்கள். ஸ்ரீ கூரத்தாழ்வானை பற்றிய தனியம் ஸ்ரீ ரங்கராஜஸ்தவத்தில் பராசர பட்டர் அருளி செய்ததாகும். இது ஸ்ரீவத்சசின்னமிஸ்ரேபியோ நம புக்திமதீமகே யதுக்தயஸ்த்ரயீ கண்டே யாந்தி மங்களசூத்ரதாம். எந்த ஆழ்வானுடைய திருவாக்குகள் வேதமாதாவின் கழுத்தில் மங்கள நூலான நிலையை அடைகின்றனவோ அத்தகைய ஸ்ரீவத்சாங்கர் என்ற திருநாமமுள்ள மகா பண்டிதரான கூரத்தாழ்வான் பொருட்டு வணக்கம் என்ற சொல்லை வேதத்தை போல் ஓதுகிறோம் என்று பொருள். இந்த கூரத்தாழ்வான் அவதார ஸ்தலம் காஞ்சிபுரத்திற்கு அருகில் இருக்கும் கூரம் எனும் அக்ரஹாரம். அதை விட்டு சுவாமி ராமானுஜரை அடைய ஸ்ரீரங்கத்திற்கு சென்றதாக ஐதீகம். ஸ்ரீரங்கத்தில் ஆச்சாரியரோடு அழகிய மணவாளனை அனுபவித்து கொண்டிருந்தவர். அந்த சமயத்தில் சோழ ராஜாவின் தொல்லை தாங்க முடியாமல் ஆச்சாரியனை பிரிய நேரிட்டது. அப்பொழுது பாண்டிய தேசமான திருமாலிருஞ்சோலையில் ஆழ்வான் எழுந்தருளியிருந்தார். அப்பொழுது பஞ்சஸ்தவம் எனும் 5 ஸ்தவங்களை இயற்றியிருக்கிறார். அதில் ஸ்ரீவைகுண்டஸ்தவம் எனும் ஸ்தோத்திரத்தில் முதல் ஸ்லோகம் ஆச்சாரிய வந்தனமாக அமைகின்றது. அந்த ஸ்லோகத்தை காண்போம்.
யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. தன்னை அண்டினவர்களை கைவிடாத எம்பெருமானின் பொத்தாமரை திருவடிகளில் உண்டான மிகுந்த பற்றுதலால் மற்றவைகளை புல்லுக்கு சமமாக எண்ணியவர் சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர். மேலும் எங்களுக்கு ஏற்பட்ட அஞ்ஞானத்தை மாற்றினவரும் நீரே. இருள் தரும் மாஞாலத்துள் இனிப்பிறவி யான் வேண்டேன் என்றபடி ஆச்சாரிய கட்டாட்சத்தினால் ஞானம் ஏற்பட்டது. எம்பெருமானைப் போல் ஞான, சக்தி, பல, ஐஸ்வர்ய, வீரிய, தேஜஸ் என்ற 6 குணங்களை உடைய அருள் கடல் சுவாமி ராமானுஜர். அப்படிப்பட்ட உமது திருவடிகளை தேவுமற்றறியேன் என்ற நிலையில் சரணமாக பற்றுகிறேன் என்று பொருள். வேதம் கூறும் பொழுது மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ என்று பறைசாற்றியிருக்கின்றது. இதில் ஆச்சாரியனின் பெருமை மாதா பிதாக்களுக்கு அடுத்து தேவதையை போல் உபாசிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. பகவானும் தன் நிறைவு பெற்றது பிரத்தியாருக்கு உபதேசம் செய்யும் பொழுதுதான். இதை ஆழ்வார் நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறை ஞானத்தொரு மூர்த்தி என்று கொண்டாடுகிறார். மேலும் பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து என்றும் ஆழ்வார் வாக்கியம். ஆபஸ்தம்பர் தனது சூத்திரத்தில் கூறும் பொழுது தேவமிவ ஆச்சாரியம் உபாசித்த, தேவனைப் போல் ஆச்சாரியனை உபாசிக்க வேண்டும் என்று. இதை நடத்தி காண்பித்தவர் தேவுமற்றறியேன் குருகோரு நம்பி பாவின் இன்னிசை பாடித் திரிவனே என்று அருளிச் செய்த ஸ்ரீ மதுரகவிகள். ஆச்சாரிய கட்டாட்சத்தின் மகிமையால் தானே இதுநாள் வரை யானே எந்தனதே என்றிருந்த நிலைமை மாறி அதனால் ஏற்பட்ட பாபம் தொலைந்தது. ஆச்சாரியனின் பெருமையை விளக்கும் பொழுது சுவாமி தேசிகன் ஏற்றி மனத்தில் எழில் ஞான விளக்கை இருள் அனைத்தும் மாற்றினவர்க்கு மாயனும் ஒரு கைமாறு காணகில்லான். எம்பெருமானேயாகிலும் அதற்கு பதில் எதுவும் செய்ய முடியாது. ஆனாலும் ஏதோ ஒரு சிலவற்றை செய்து ஆச்சாரியனிடம் பெற்ற ஞானத்தை கொண்டு அவரை துதிப்பது சரியாக இருக்கும் என்ற எண்ணத்தில் போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி உரைப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே என்றார். உபனிஷத்தில் வரும் விஷயத்தை பார்ப்போம். ஆச்சாரியனுடைய பெருமையை பல பிரகாரம் அது நமக்கு உணர்த்துகிறது. ஆச்சாரியனிடம் சென்று வாசிக்க போகும்பொழுது ஆச்சாரியன் பல பேருக்கு சொல்லிக் கொடுத்தார்.
ஒருவனுக்கு சொல்லி தரவில்லை, உபகோசலன் என்பவனுக்கு. அப்படியே அவரும் என்ன செய்துவிட்டார், தீர்த்த யாத்திரைக்கு சென்று விட்டார். திரும்பி வந்து பார்க்கும் பொழுது இவனுக்கு தான் உபதேசிக்காத போதிலும் சகல விஷயங்களும் இவனுடைய முகத்தில் தெரியும் தேஜஸை கொண்டு அறிந்து கொண்டிருப்பதாக புரிந்தார். அப்போ சகல வேதாந்த அர்த்தங்களையும் ஆச்சாரியனுடைய அக்னிகளை சம்ரக்ஷணம் பண்ணி வந்ததாலும் இந்த சிஷ்யனுக்கு அக்னி பரிசர்யையால் மகிழ்ந்து உபதேசம் செய்து பசுமாடுகளை காப்பாற்றி வந்ததாலும் அவைகள் சில விஷயங்களை உபதேசம் பண்ணி முடிவில் ஆச்சாரியஸ்து தே கதிம் மக்தா என்று மீதியை ஆச்சாரியன் வந்து பூர்த்தி பண்ணுவார் என்று விட்டனவாம். இதனால் ஆச்சாரியாதவேவ வித்யா விதிதா சாதிஷ்டம் பிராபத்து, ஆசானை முறைப்படி உபாசித்து பெற்ற வித்யையே நிலைத்து நின்று உதவும் என்று சாஸ்திரங்கள் காட்டின. இங்கு சஞ்சயர் விருத்தாந்தம் முக்கியமாக கூறுவது பொருத்தமாக இருக்கும். மாயாம் ந சேவே பத்ரம் தே ந விருதா தர்மமாச்சரே சுத்தபாவம் கதோ பக்தியா சாஸ்திராத் வேத்மி ஜனார்தனம் என்று மகாபாரதம் உத்யோக பர்வத்தில் வரும் ஸ்லோகம் பிரமாணம். திருதராஷ்டருக்கு சொல்லும் பொழுது, திருதராஷ்டிரரே உமக்கு நன்மை உண்டாகட்டும், நான் கபடமாக காரியம் செய்வதில்லை, தர்ம காரியங்களை பயனை கருதி செய்து வீணாக்காமல் பகவத் பிரீத்திக்காகவே செய்கிறேன். தெய்வ பக்தி குரு பக்தி இரண்டினாலும் சுத்தமான மனதை பெற்றதால் சாஸ்திரத்தின் மூலம் எம்பெருமான் விஷயமான ஞானத்தை பெற்றிருக்கிறேன் என்று ஸ்லோகத்திற்கு அர்த்தம். இதை வியாசப்பிரசாதாத் ஸ்ருதவான் ஏதத் குஹ்யதமம் பரம். வியாச பகவானுடைய திருவருளால் மிகச்சிறந்த இரகசியத்தை எம்பெருமான் திருமுகத்திலிருந்து நேராக கேட்டுணர்ந்தேன் என்றார். கண்ணன் அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் செய்த விஷயத்தை தான் கேட்டு திருதராஷ்டிரனுக்கு சொல்லும் பொழுது இதிலிருந்து ஆச்சாரியனிடம் பறையாக பக்தி கொண்டவர்களுக்கு பகவத் அனுக்கிரகம் தானாகவே கிடைக்கிறது என்பது தெரிகிறது. இங்கு இந்த ஸ்லோகத்தில் திருநாயமேனே என்று ஒரு பதம், அதாவது பகவானை தவிர மிச்ச விஷயங்களை புல்லுக்கு சமமாக எண்ணுபவர் நம் சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர். பகவத் அனுபவத்தை பார்க்கும் பொழுது மற்றைய விஷயங்கள் அல்பமானது என்பது நன்றாக தெரிகின்றது. இதற்கு சுவாமி தேசிகன் கூறும்பொழுது, திரிபுரம் எரிக்கும் சேவகமுடையனான வியஷ்டி சம்ஹாராதிகாரிக்கு விருக அந்தகாதி விருத்தாந்தங்களில்
பிறந்த விசேஷங்களை கேட்டால் ருத்ரபதத்திலும் ருச்சி பிறவாது என்ற ஸ்ரீ சுவாமி தேசிகன் விரக்தி பர்வாவில் அருளிச் செய்கிறார். எம்பெருமானின் பொற்றாமரை ஒத்த திருவடி இருக்க மற்றதை புல்லை போல் விரும்பாது தள்ளினார் ஸ்ரீபாஷ்யக்காரர் என்பதை கொண்டுதான் திருநாயமேனே என்று அருளுகிறார். இங்கு 2 விருத்தாந்தங்களை விரக்தி பர்வாவில் சுவாமி சாதிக்கிறார். விருக அந்தகாதி அவைகளை பார்ப்போம். விருகாசுரன் வரலாறானது பாகவதத்தில் தசமஸ்கந்தம் 88வது அத்தியாயத்தில் காணலாம். விருகன் எனும் அசுரன் சகுனி என்பவரின் மகன். நாரதரை வழியில் கண்டு சீக்கிரம் நல்ல பயனை அளிப்பவர் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளில் யார் என வினவினார். நீ சிவனை ஆராதிப்பாயாக என்றார் நாரதர். ஆகவே அவன் ஒரு யாகம் பண்ணி அதில் சிவனை குறித்து தன் கையிலுள்ள கோடாலி போன்ற கருவியால் தன் தலையையே வெட்டி ஹோமம் செய்ய முயன்றபோது சிவன் நேரில் வந்து வேண்டிய வரம் கேள் என்றார். விருகனும் எவன் தலையில் நான் கை வைப்பேனோ அவன் சாக வேண்டும் என்று வரம் கேட்டான். ஆசுதோஷியான சிவனும் அப்படியே ஆகட்டும் என்றார். இவன் தவறான எண்ணத்துடன், அதாவது கௌரீகரண லாலசகா என்று, அதாவது பார்வதியை அபகரிக்க எண்ணி சிவன் தலையிலேயே கையை வைக்கச் சென்றான். சிவனும் பகவானை சரணம் புகுந்தார். பகவானும் ஒரு மாணியாய் பிரம்மச்சாரியாய் அவதாரம் கொண்டு விருகனிடம் தட்சசாபத்தால் பேய் பிசாசங்களுக்கு தலைவனான சிவனுக்கு இவ்விதம் வரம் அருளும் சக்தி இருப்பதாக நான் எண்ணவில்லை. நீ உன் தலையை கை வைத்து பார் என்றார். இதில் மயங்கி தன்னை மறந்து அப்படியே செய்ய அவன் தலை சிதறுண்டு மாண்டான். ஸ்வயம் தரித்து மக்ஷமஹா கதமசௌ பரான் தாரயேத் ஸ்வரக்ஷணேபி அசக்தஸ்ய கோஹேதுகு பரரக்ஷணே என்ற பழமொழி உருவாக காரணமாகின்றது இந்த விருகாசுரன் வரலாறு. தன்னை காப்பாற்றிக் கொள்ளவே சக்தி இல்லாத போது மற்றையோர்களை எவ்வாறு காப்பாற்ற முடியும் என். அடுத்து அந்தகன் வரலாறு. மத்ஸ்ய புராணத்தில் 154வது அத்தியாயம். அந்தகன் எனும் அசுரன் உலகுக்கு தொல்லை கொடுத்து வந்தான். அவனை அடக்க அவனுடன் சிவன் போர் புரிந்தான். பிரம்மாவின் வரன் மூலம் அந்தகன் உடலிலிருந்து வெளியேறும் ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தில் இருந்தும் பல அந்தகர்கள் தோன்றுவார்கள். அவர்கள் சிவனை சூழ்ந்து கொள்ள வேறு வழியில்லாமல் பகவானை சிவபெருமான் சரணம் புகுந்தார். எம்பெருமான் சுஷ்க ரேவதி, அதாவது அட்டை பூச்சி, இதை உண்டாக்கி அந்தகர்களின் இரத்தத்தை உரியும்படி செய்தார். இவ்வாறு தன்னை சரணடைந்த சிவனை பகவான் காப்பாற்றினார் அந்தகனிடமிருந்து. அந்தகனும் அவனுடைய ஒவ்வொரு இரத்தத்திலிருந்தும் தோன்றிய அந்தகர்கள் எல்லோரும் மாண்டனர். காஷி விருகாந்தக சராசன பாண கங்கா சம்பூதி நாமகிருதி சம்வதனாத் யுதந்தைஹி என்று சரணாகதி தீபிகையில் 19வது ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் இன்னும் பல விருத்தாந்தங்களை கொண்டு சிவனை பகவானுக்கு அடங்கியவராக சாதிக்கிறார். அடியேனுடைய திருத்தகப்பனாரின் தீபப்பிரபா வியாக்கியானத்தில்
மேலும் கண்டு கொள்வது. அடுத்ததாக சப்ரம்மகாகாசருத்ராஸ்ய சேந்திரோ தேவா மகர்ஷயக அர்ச்சயந்தி சுரஸ்ரேஷ்டம் தேவம் நாராயணம் ஹரிம் என்று ஒரு பிரமாண வச்சனம். பிரமன், ருத்ரன், இந்திரன் மற்றும் ரிஷிகள் முதலான யாவரும் தேவனான நாராயணனையே ஆராதிக்கின்றனர் என்று கருத்து. ஆழ்வார் திருக்குருகூர் பாசுரத்தில் சுலபமாக சில விஷயத்தை கூறுகிறார். அதில் ஒரு பாசுரத்தில் பேச நின்ற சிவனுக்கும் பிரமந்தனக்கும் நாயகன்னவனே கபால நன்மோக்கத்து கண்டு கொண்மின் என்றார். சிவனுக்கு சன்னதிகள் உண்டு. பிரம்மாவுக்கு ஏதோ ஒரு சில இடங்களில் இவர்கள் 2 பேருமே பகவானுக்கு அடங்கினவர்கள் என்று ஒரு விருத்தாந்தம். அதில் ஆழ்வார் பாசுரத்தில் கூறும்பொழுது திருமழிசை பிரான் வேதிசைந்த செக்கர்மேனி நீரணிந்த புன்சடை கீறு திங்கள் வைத்தவன் பரமசிவன் கை வைத்தவன் கபால் மிசை ஊரு செங்குருதியால் நிறைத்த காரணத்தனை ஏறு சென்றடர்த்த ஈச பேசு கூஷமின்றியே. திருச்சந்த விருத்தத்தில் 42வது பாசுரம். இந்த விருத்தாந்தத்தை பார்ப்போம். பார்வதியானவள் தனது மாமனாரான பிரம்மாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அதை பார்த்து கொண்டு பரமசிவன் வர, அப்பொழுது பர்த்தாவுக்கு செய்ய வேண்டிய தன்னுடைய மனைவி தனக்கு தகப்பனாருக்கு செய்து கொண்டிருப்பதை பார்த்து கோபத்தில் பிரம்மாவினுடைய தலையை கிள்ளிவிட்டார். 5 தலை, நடு தலையை கிள்ளிவிட்டார். இது நடந்தவுடன் பிரம்மா தன்னுடைய மகன் ருத்ரன் என்று பாராமல் சாபம் கொடுத்து விட்டார். ஆகையினால் அந்த கிள்ளின தலை கையில் ஒட்டி கொண்டு விட்டது. இது விடுவதாக இல்லை. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று: ஒருத்தருக்கு தன்னுடைய தலையை காப்பாற்றிக் கொள்ள சாமர்த்தியம் இல்லை, அடுத்தவருக்கு கையில் ஒட்டிக்கொண்ட தலையை விடுவித்து கொள்ள சாமர்த்தியம் இல்லை. இந்த விற்த்தாந்தம்தான் இந்த பாசுரத்தில். கபால நன்மோக்கத்து கண்டு கொண்மின். இதில் ஒரு விஷயம், அதாவது பாபங்கள் பிராயச்சித்தத்தால் போக்கக்கூடியவை. சாபமோ சிறிது காலமாவது அனுபவித்தே தீர வேண்டும். ஆகையால் கபாலபாணிகி பிருத்திவீம் அடதாம் க்ஷீர சம்வருத்தா பிக்ஷமானோ யதோன்மத்தோ யஸ்யாரியோ அனுமதே கதா என்று பரதன் வாக்கியம் மூலம் அறிகிறோம். ராமபிரான் கானகம் சென்ற பொழுது கேகய தேசத்திலிருந்து அழைத்து வரப்பட்ட பரதன் இதை கண்டு வருந்தி கௌசல்யிடம் சொல்லும் பொழுது, ராமன் காட்டுக்கு சென்றதில் தனக்கு ஏதேனும் சிறிது பங்கு இருந்தால் நான் பிராணியின் தோலையே உடுத்தி மண்டையோட்டை ஏந்தி பைத்தியம் பிடித்தவன் போல பிச்சை எடுத்து கொண்டு இவ்வுலகை சுற்றி வர கடவன் என்று கூறுகிறார். இவ்வாறு பல வருஷங்கள் சிவன் அந்த கையில் இருக்கும் மண்டவோட்டை உதறி தள்ள முடியாமல் அவஸ்தைப்பட்டார். அப்பொழுது இந்த சாபத்திற்கு ஒரு விமோசனம் எதுவாக அமைந்தது என்றால், இந்த கபாலம் யார் பிட்சையிடும் பொழுது பூர்த்தியாகின்றதோ
அப்பொழுது இது விடும் என்று சாபத்திற்கான விமோசனம். அதைத்தான் ஆழ்வார் ஊரு செங்குருதியால் நிறைத்த காரணத்தனை, எல்லாவற்றுக்கும் காரணமான பகவான் தவன் தன்னுடைய மார்பிலிருந்து நகத்தால் கீறி அதிலிருந்து பெருகிய செங்குருதி அதை கொண்டு பூரணமாக்கும்படி பண்ணி சிவனுடைய சாபம் தொலையும்படி பண்ணினவர். அங்கன் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் என்றார் நாச்சியாரும். அடுத்து இன்னொரு பாசுரத்தில் அதே திருமழிசை பிரான் ஷலங்கலந்த செஞ்சடை கருத்த கண்டன் வெண்தலை புலன்கலங்க உண்ட பாதகத்தன் வன் துயர்கட அலங்கல் மார்வில் வாசநீர் கொடுத்தவன் அடுத்த சீர் நலங்கொள் மாலை நண்ணு மன்னம் எண்ணு வாழி நெஞ்சமே என்று குருபாதக விஷயத்தை அருளிச் செய்கிறார். வேதாபகார குருபாதக தைத்திய பீடாதி என்ற ஸ்லோகத்தில் ஆளவந்தார் அருளிச் செய்திருக்கிறார் இவ்விஷயத்தை. இங்கு ததஹ தேன ஸ்வகம் பார்ஸ்வம் நகாக்ரேண விதாரிதம் என்று திருமேனியின் ஒரு பக்கத்திலிருந்து இரத்தம் பெரியதாக ஹரிவம்சம் கூறுகின்றது. பெரியாழ்வாரும் மார்பிலிருந்து பெருகினதை மனதில் கொண்டு மண்டை நிறைத்தானே அச்சோ அச்சோ மார்வில் மறுவனே அச்சோ வச்சோ என வருளினார். இங்கு ஒரு விஷயம் கூறலாம் போல் தோன்றுகிறது. நித்தியம் அஜ்ஞாத நிகிரகையான பிராட்டி நித்தியவாசம் பண்ணும் திருமார்பிலிருந்து பெருகின குருதியானதால் சாப விமோசனம் நடந்தேறியது என்றால் அது மிகையல்ல. சர்வகந்தகா சர்வரசகா என்னப்பட்ட அப்ராகிருதமான எம்பெருமான் திருமேனியிலிருந்து இரத்தம் பெருகியது மாயையால் ஏற்பட்டதாகும் என்றார் ஆச்சாரிய வள்ளல். ஸ்ரீ வராக புராணத்தில் வியர்வை நீரால் எம்பெருமான் கபாலத்தை நிரப்பியதாய் உள்ளது கல்பபேதத்தால் என்று ஆச்சாரியர் அருளிச் செய்கிறார். இதில் வாச நீர் கொடுத்தவன் என்று திருமழிசை பிரான் அனுபவம். சுதர்சனாம்சராக அவதரித்த திருமழிசை பிரானுடைய அனுபவம். எம்பெருமானது அப்ராகிருதமான திருமேனி, அதிலிருந்து சிவனுடைய சாபத்தை போக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆச்சரியமான நிகழ்வை நடத்தி காண்பித்தவன் எம்பெருமான் என்பதால் சர்வகந்தகா சர்வரசகா என்ற வேத கருத்தை மனதில் கொண்டு வாசநீர் கொடுத்தவன் என்கிறார். ஹரசாபஹரனாக எம்பெருமான் சேவை சாதிப்பது திருக்கண்டியூர் திவ்ய தேசத்தில் உத்தமர் கோவில் ஸ்ரீரங்கத்துக்கு அருகில் என்கிற திவ்ய தேசத்தில். ஆக பிரம்மாவின் பட்டம் முதல் கொண்டு எல்லாம் அழியக்கூடியது. அவைகள் மேன்மேலும் பிரகிருதி பந்தத்தில் கட்டுண்டு உழலவே வழிவகுக்கும். அத்தகைய ஸ்தானங்களை ஒரு புல்லுக்கு நிகராக எண்ணி வேண்டாம் என்று நம் பூர்வர்கள் ஒதுங்கினார்கள். அத்தகைய நிலையில் எழுந்தருளியிருந்தவர் சுவாமி ஸ்ரீபாஷ்யகாரர் என்பதனால் இதர விஷயங்களை கொண்டு வேண்டாம் என்று ஒதுக்கினதை திருநாயமேனே என்கிறார். இங்கு கங்காயா சிகதா தாராக ததா வருஷதி வாசவே சக்யா கணயித்தும் லோகே ந வியதீதான் பிதாமகாக என்று பிரமாணம் காட்டியது. கங்கையின் நுண்மணலை கூட எண்ணிவிடலாம்.
மழை பொழியும் பொழுது எத்தனை தாரைகள் விழுந்தன என்பதையும் எண்ணிவிடலாம். ஆனால் எத்தனை பிதாமகர்கள், அதாவது பிரமன்கள் இதுவரை இருந்து போனார்கள் என்பதை எண்ண முடியாது என்று பிரமாண வசனத்திற்கு பொருள். ஆகவே மகனீயர்கள் பிரம்ம பட்டத்தையும் விரும்ப மாட்டார்கள். இதை மனதில் கொண்டுதான் இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்றார் தொண்டரடிப் பொடியாழ்வார் தமது திருமாலையில். மேலும் ஸ்ரீ கூரத்தாழ்வானுக்கு தமது ஆச்சாரியனிடத்தில் இருக்கும் பக்தியை கூறும் பொழுது, ஸ்ரீரங்கத்தில் இருவரும் எழுந்தருளியிருந்த பொழுது சோழராஜா ஒரு ஓலை கொடுத்து அனுப்பினார். சிவாத்து பரம் நாஸ்தி என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. அதன் கீழ் கையெழுத்தை வாங்கி அனுப்புமாறு முடியாது என்று கூறிவிட்டார். வற்புறுத்தவே சுவாமி கூரத்தாழ்வான் பாஷ்யக்காரரை மேல் நாட்டுக்கு, அதாவது மைசூர் அந்த பக்கம் எழுந்தருளச் செய்துவிட்டு தானும் சிஷ்யரிடத்தில் இருக்கக்கூடிய வாத்சல்யத்தினால் ஸ்ரீ பெரிய நம்பிகளும் இருவரும் சபைக்கு சென்றார்கள். அங்கு கண்டிப்பாக கையெழுத்திட்டு தர வேண்டும் என்று வற்புறுத்த துரோணமஸ்தி தத்பரம் என்று எழுதி கையெழுத்திட்டார். ஒரு சொல்லுக்கு பல பொருள். அந்த கிரமத்தில் சிவம் என்ற சொல்லுக்கு மேல் அளவோடு கூடினதான துரோணம் மரக்கால் என்று அர்த்தம் அந்த பதத்திற்கு. இவ்வாறாக கையெழுத்திட்டு கொடுத்தவுடன் தன் கீழ் இருக்கும் சேவகர்களை கொண்டு பெரிய நம்பிகளுடைய கண்ணை பிடுங்கிவிட்டான். ஆழ்வானுடைய கண்களையும் பிடுங்க வரும்பொழுது, உன்னை பார்த்த கண்கள் எனக்கு இனி தேவையில்லை என்று எழுத்தாணியால் தானே தன் கண்களை பிடுங்கி விட்டார். தரிசனத்திற்காக தம் தரிசனத்தை இழந்தவர் ஆழ்வான். இதன் பிறகு பாண்டிய நாட்டில் தொல்லைகள் அதிகம் இல்லாமல் இருப்பதாக அறிந்து அங்கு சென்று வசித்து வந்தார். அப்பொழுது அருளிய ஸ்தோத்திரங்களே ஸ்ரீஸ்தவம், ஸ்ரீவைகுண்டஸ்தவம், அதிமானுஷஸ்தவம், சுந்தரபாகுஸ்தவம், வரதராஜஸ்தவம் ஆகிய 5 ஸ்தவங்கள். அதிலும் ஆச்சாரியரை தம்மிடம் திரும்பவும் சேர்த்து வைக்கும்படி பகவானை வேண்டுகிறார். சம்பிரதாயத்தில் ஆச்சாரியன் மூலம் பகவானை நாம் நெருங்க பிரயத்தனப்படுகிறோம். இங்கு ஆழ்வான் பகவானிடத்தில் என்னை திரும்பவும் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் பகவத் ராமானுஜருடன் சேர்ந்து இருக்கும்படி அனுகிரகிக்க வேணுமாய் பிரார்த்திக்கிறார். விஜ்ஞாபனம் வனகிரீஸ்வர சத்ய ரூபாம் அங்கீகுருஷ்வ கருணார்ணவமாமகீனாம் ஸ்ரீரங்கதாமனி யதா புரமேஷ சோகம் ராமானுஜார்ய வசகः பரிவர்த்தஷீய என்று. கருணைக்கடலான திருமாலிருஞ்சோலை மலை அழகரே, அடியேனுடைய உண்மையான விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருவரங்க பெருங்கோவிலில் முன்பு போல் இந்த அடியேன் ஸ்ரீ பகவத் ராமானுஜரின் அதீனத்தில் இருப்பவனாக அருகில் எப்பொழுதும் இருக்க கடவேனாக. பகவத் கைங்கரியத்தை விட பாகவத கைங்கரியம் உயர்ந்தது, அதிலும் ஆச்சாரிய கைங்கரியம் சாலவும் சிறந்தது என்று புருஷார்த்த காஷ்டாதிகாரத்தில் ஸ்ரீ சுவாமி தேசிகன் அறுதியிட்டபடியே
ஆழ்வானுடைய வாழ்க்கை முறையை தெரிந்து கொண்ட பிறகு இது உயர்ந்தது என்று சுவாமி தேசிகன் ஆழ்வானை மனதில் கொண்டு அருளி செய்திருப்பதாக கொள்ளலாம். இங்கு ஆழ்வான் பகவத் கைங்கரியத்தை விட பகவத் ராமானுஜராகிய தமது ஆச்சாரியரின் பணிவிடைகளே சிறந்தன என்பதை இந்த ஸ்லோகம் மூலம் நாட்டாருக்கு வெளியிடுகிறார். அடுத்து ஒரு ஸ்லோகம். கிஞ்சேதம் ச விரிஞ்ச பாவனபனாத்ரீஷ பிரபோ சுந்தர பிரத்யாக்யான பராங்முகோ வரததாம் பஷ்யன் அவஷ்யம் குரு ஸ்ரீரங்கஸ்ரீயமன்வகம் பிரகுணயன் த்வத்பக்த போக்யாம் குரு பிரத்யக்ஷம் சுனிரஸ்தமேவ விததத் பிரத்யர்த்தினாம் பிரார்த்தனாம் என்று வேண்டிற்றெல்லாம் தரும் வரதனான நிலையை கட்டாட்சித்தருளி கட்டாயமாக செய்தருள வேண்டும் என்று திருமாலிருஞ்சோலை அழகரிடம் கள்ளழகர் ஆழ்வான் விண்ணப்பிக்கிறார். தன்னுடைய இஷ்ட தெய்வமான வரதன், அதாவது உயர்ந்தவற்றையே தரும் வரதன் ஆகையினால் அந்த பதமும் சேருகின்றது இந்த ஸ்லோகத்தில். ஆஸ்ரிதர்களுக்கு விரோதிகளின் வேண்டுதலை எங்கள் கண் முன்பே நன்கு தள்ளப்பட்டதாக செய்தருள வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் தேவரீரிடம் தினந்தோறும் பக்தி பூண்ட ஸ்ரீ பகவத் ராமானுஜர் போன்றோர்க்கு உகப்பாக திருவரங்க செல்வத்தை மேன்மேலும் பன்மடங்காக பெருக்கிக் கொண்டு அருளி செய்ய வேண்டும் என்கிறார். ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவரும் தம் தமது திருமாளிகையில் திருவாராதனம் கண்டருளும் ஸ்ரீமூர்த்திகளிடம் பிரார்த்திப்பதற்கு மூலமாக அழகரிடம் ரங்கஸ்ரீயை வளர்த்தருள வேண்டும் என பிரார்த்திக்கிறார். ஸ்ரீரங்கநாதோ ஜயது ஸ்ரீரங்க ஸ்ரீஷ வர்ததாம் என்றபடி இவருடைய பிரார்த்தனை அமைகின்றது. வரதராஜஸ்தவத்தில் ஒரு ஸ்லோகம். இதிலையும் ஆச்சாரிய வந்தனம். ராமானுஜாங்கிரி சரணோஸ்மி குலப்பிரதீபஹ த்வாசீத்ஸயா முனமுனேகே சச்சநாத வம்சஹ வம்சப் பராங்குஷமுனேகே சச்சசோபி தேவ்யாஹ தாசஸ்தவேதி வரதாஸ்மி தவேக்ஷணீய என்று பகவத் ராமானுஜர் என்ற முனிவரின் திருவடி இணையை உபாயமாக பற்றியவனாக அடியேன் உள்ளேன். அந்த ஸ்ரீபாஷ்யக்காரரோவெனில் யமுனை துறைவரான ஆளவந்தாரின் பிறவி கல்வி என்ற இரு குலத்திற்கும் விளக்காய் ஆகி அருளுகிறார். பிராமணர்களுக்கு 2 ஜன்மம். தகப்பனாரிடத்தில் இருந்து பிறந்தபோது ஒன்று, அடுத்து ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டபோது. ஆழ்வார் அருளி செய்யும் பொழுது அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன், அதாவது ஆச்சாரிய கட்டாட்சம் பெற்றதும் உன்னை மறக்கவில்லை எம்பெருமானே என்று கூறுகிறார். ஆக பிறப்பு கல்வி இரு குலத்திற்கும் விளக்காக விளங்குபவர் நம் ராமானுஜர். அந்த பெரிய முதலியாரும், அதாவது ஸ்ரீ ஆளவந்தார், ஸ்ரீமன் நாதமுனிகளின் திருவம்சத்தைச் சேர்ந்தவர். அந்த ஸ்ரீமன் நாதமுனிகளும் நம்மாழ்வாரான ஸ்ரீ சடகோபருடைய வித்யா வம்சத்தை சேர்ந்தவர். நம்மாழ்வார் நேரடியாக சாட்சாத்காரம் பண்ணி அவரிடத்திலிருந்து
4000 பாசுரங்களையும் கேட்ட மகான் ஸ்ரீமன் நாதமுனிகள். அந்த வகுளாபரண பெருமாளும் ஸ்ரீ நம்மாழ்வார் ஷடகோபன் அவரும் தேவரீருடைய தேவியான பெருந்தேவி தாயாருடைய அடியவர் ஆவார். இவ்விதமான குடல் துவக்கால் பகவானிடத்திலிருந்து அவிச்சின்னமாக இந்த சம்பிரதாயம் வளர்ந்து வருகின்றது. தேவரீருக்கு திருக்கண் நோக்கத்தக்கவனாக அடியேன் உள்ளேன். என்னிடத்தில் குறை இருந்தாலும் என்னுடைய ஆச்சாரியன் பிராச்சாரியன் இது தொன்று தொட்டு இந்த வம்சம் ஆச்சரியமான உயர்ந்த வம்சம் ஆகையினால் உன்னுடைய திருக்கண் நோக்குக்கு பொருத்தமானவனாக நான் ஆகிறேன் என்றார். சச்ச ஆச்சாரிய வம்சோ ஞேயகா ஆச்சாரியாணாம் அசௌ இத்யா பகவத்தஹா என்று ஸ்ருதி கூறியபடி தமது ஆச்சாரியனான ஸ்ரீ பகவத் ராமானுஜர் முதலாக எம்பெருமான் அளவும் கொண்டு நிறுத்துகிறார் இந்த ஸ்லோகத்தில். கருத வரம் தரும் தெய்வ பெருமாளிடத்திலும் தனக்கு கண் வேண்டும் என்று கேட்காத மகான் கூறத்தாழ்வான். பிற்பாடு பகவத் அனுகிரகத்தால் ராமானுஜரும் கூறத்தாழ்வானும் சேர்ந்து இருந்த காலத்தில் ஆழ்வானிடம் ராமானுஜர் தேவப்பெருமாள் கண் கொடுப்பவராயிற்றே, அவரிடம் கண் வேண்டலாமே என்று கூற அதற்கு கண்ணில்லாமலேயே பகவான் தேவாதிராஜனின் திருமேனி சேவையை வர்ணிக்கிறேன் என்று கூறி நீலமேக நிபமஞ்சனபுஞ்ச ஷாமகுந்தளமனந்தசயம் துவாம் அப்ஜபாணி பதமம்புஜநேத்திரம் நேத்ரசாத் குரு கரீஷ சதாமே என்று கரிகிரியின் தலைவனான தேவாதி தேவனை கார்கால குளிர் மாமழை போன்றவர் என்றும் மெய்யின் கூட்டம் போல் கருத்த திருக்குழல் கற்றைகளை உடையவர் என்றும் தாமரையை ஒத்த திருக்கை திருவடிகளை உடையவர் என்றும் செந்தாமரை கண் உடையவர் என்றும் திருவனந்தாழ்வானின் மேல் பள்ளி கொண்டவருமான தேவரீரை அடியேனுடைய கண்ணுக்கு இலக்காகும்படி எப்பொழுதும் செய்தருள்வீராக. மனக்கண்ணால் சேவிக்கும் ஆச்சரியம் அழகை வர்ணிக்கும் அழகை கண்டு ரசிக்கவும். கச்சிதனில் கண்கொடுக்கும் பெருமாளிடத்திலும் புறக்கண் வேண்டாம் என்று இருந்த மகான் ஸ்ரீ கூறத்தாழ்வான். இங்கு ஒரு விருத்தாந்தம். திருக்கச்சி நம்பிகள் ஏற்கனவே பார்த்தோம். தேவப்பெருமாளுக்கு ஆலவட்ட கைங்கரியம் விசிறி கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தவர். தேவப்பெருமாள் இவரிடத்தில் ஏகாந்தமாக பேசும் சுபாவம் கொண்டவர். அப்படிப்பட்ட திருக்கச்சி நம்பிகளின் பிதாமகர் பச்சை வாரண பெருமாள் தொண்டர் என்று திருநாமம். பூவிருந்தவல்லிக்கு அருகில் தாசரதிப்பேட்டை எனும் ஊர். அங்கு எழுந்தருளியிருக்கும் பெருமாளுக்கு ஹரிதவாரணர் என்று திருநாமம். ஸ்தல புராணத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் கேள்விப்படுகிறோம். தர்மபுத்திரர் அங்கு ஒரு முறை யாகம் செய்த பொழுது தர்மாத்மஜனான அவனுக்கு தர்ம தேவதையாகிய எம்பெருமானும் பச்சை வர்ணமான ஒரு யானை உருவில் சேவை சாதித்ததாக சொல்கிறார்கள். பிறவியிலேயே பார்வை இழந்த இவருக்கு ஒரு முறையேனும் தேவாதிராஜனின் திவ்ய சௌந்தரியத்தை அனுபவித்து கொண்ட ஆசை வேண்டி நம்பிகள் மூலம் காஞ்சிக்கு வரவழைத்து பார்வையை அருளினார். கண்ணுக்கு பார்க்கும் சக்தியை அருளியவன் தேவப்பெருமான். சங்கர் லிகிதர் என்பவர்களுக்கு கை கால்களை அளித்தவன். மூக கவி என்ற வாய் பேச முடியாத ஒருவனுக்கு பேச வைத்து தன் மீது
மந்தஸ்மித சதகம் 100 ஸ்லோகங்கள் தேவப்பெருமாளின் வேணுகோபாலன் சாத்துப்படியை அனுபவித்து அந்த புன்சிரிப்பை பற்றி 100 ஸ்லோகங்கள் பண்ணும்படி வைத்தவனும் தேவாதிராஜனே. இதை ஆளவந்தாரின் ஒரு ஸ்லோகம் மூலம் அறிகிறோம். யஸ்ய பிரசாத கலயா பதிரஸ்ருணோதி பங்கு பிரதாபதி ஜவேன ச பக்தி மூகா அந்த பிரபஷ்யதி சுதம் லபதே ச வந்தியா தம் தேவமேவ சரணம் வரதம் சரணம் கதோஸ்மி என்று பகவானுக்கு மம மத் பக்த பக்தேஷு பிரீதிகி அபியதிகா பவேத் என்று கீதை வாக்கியம். அதனால் தன் பக்தனிடத்தில் பிரீத்தியாக இருப்பவனிடத்தில் அதிகப்படியான பிரீத்தி பகவானுக்கு. ஆகையினால் விஸ்வக்சேன சம்ஹிதை என்ன கூறுகிறது என்றால், ஏகாந்தி வியபதேஷ்டவ்யோ நைவ கிராம குலாதிபிகி விஷ்ணுனா வியபதேஷ்டவ்யகா தஸ்ய சர்வம் சயேவகி. பரமைகாந்தியாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய உயர்ந்த கிராமமோ, தனக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யாதிகளோ, தனக்கு இருக்கக்கூடிய குலம் ஆகிய பெருமைகளை விட்டுவிட்டு விஷ்ணுவுக்கு அடியன் என்று கூறுவதில் எல்லாம் அடங்கியுள்ளது என்று ஸ்லோகத்திற்கு அர்த்தம். இத்தகைய பாகவதருனுடைய பெருமை கூறப்பட்டுள்ளது பயிலும் சுடரொளி என்கிற பதிகத்தில் நம்மாழ்வாரால். இதில் ஒரு விருத்தாந்தம் அடங்கியுள்ளது. பகவத் ராமானுஜர் ஒரு சமயம் காலக்ஷேபம் சாதித்து கொண்டிருந்த பொழுது ஒரு பெரிய ஆச்சாரிய புருஷர் இவரிடத்தில் தான் சேவித்து உட்கார்ந்து விஷ்ணு புராணத்தில் பராசரர் அருளி செய்தபடியே பிரணிபத்திய அபிவாத்திய பரிப்பிரஷ்னேன சேவையா என்று கேட்க வேண்டும். அதன்படி வயது முதிர்ந்த மைத்ரேயர் பராசரிடத்தில் கேட்டதாக அறிகிறோம். அவ்வாறு எப்படி கேட்பது என்று யோசித்து கொண்டிருக்கையில் ராமானுஜர் ஆழ்வானை கூப்பிட்டு, நீர் சென்று இவருக்கு விஷயங்களை சொல்லும். அவர் பலகை போட்டு அதன் மேல் உட்கார்ந்திருப்பார். நீர் புஸ்தகத்தை எழுந்தருள பண்ணி 4 முறை சேவித்து அவருக்கு விஷயங்களை சொல்லும் என்றார். அப்படி ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்தி, திருவாய்மொழி, அதற்கு உண்டான பெருமை எல்லாவற்றையும் சொல்லி கொண்டு வரும்பொழுது பயிலும் சுடரொளி என்று ஒரு பதிகம், 3ஆம் பத்தில் 7வது திருவாய்மொழி. இந்த பாசுரத்தில் பாகவதர்களின் பெருமை சொல்லப்படுகிறது. அதை சுருக்கமாக அனுபவிப்போம். பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை பயில இனிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்பிடை தோறு எம்மையாளும் பரமரே ஆளும் பரமனை கண்ணனை ஆழிப்பிரான் தன்னை தாளும் தடக்கையும் கூப்பி பணியும் அவர் கண்டீர் நாளும் பிறப்பிடை தோறு எம்மையாளுடை நாதரே நாதனை ஞானமும் வானமும் ஏத்தும் நருந்துடாய் போதனை பாதம் பணிய வல்லாரை பணியும் அவர் கண்டீர் எம்மையாளுடையார்களே பொன்னூலினன் பொன்முடியன் திருநாரணன் தொண்டரு கண்டீர் இடையார் பிறப்பிடைதோறு எமக்கு பெருமக்களே அமரருகற்கு அன்று ஆரமுதூட்டிய அப்பனை பெருமை பிதற்ற வல்லாரை பிதற்றும் அவர் கண்டீர் வறுமையும் இம்மையும் நம்மை அளிக்கும் விராக்களே அளிக்கும் பரமனை கண்ணனை ஆழிப்பிரான் தன்னை ஒளிக்கொண்ட சோதியை உள்ளத்து கொள்ளும் அவர் கண்டீர் எம்மை சன்ம சன்மாந்தரம் காப்பரே அடியார்களை கொண்டு போய் தன் தாளினை கீழ் கொள்ளும் அப்பனை பிதற்ற வல்லாரை பிதற்றும் அவர் கண்டீர் நன்மை பெருத்து எம்மை நாள் உய்ய கொள்கின்ற நம்பரே
நம்பனை ஞாலம்படைத்தவனை திருமார்வனை உம்பர் உலகினில் யார்க்கும் உணர்வறியான் தன்னை கும்பி நரகர்கள் ஏத்துவரேலும் அவர் கண்டீர் எம் பல்பிறப்பிடை தோறும் எம் தொழுகுலம் தாங்களே சண்டால சண்டாளர்களாகிலும் வலந்தாங்கு சக்கரத்தண்ணல் மணிவண்ணர்க்கு ஆள் என்று உள்கலந்தார் அடியார் தம் அடியார் எம் அடிகளே அடியார்ந்த வையமுண்டு ஆலிலை அன்னவசம் செய்யும் படியாதுமில் குழவிப்படி எந்தை பிரான் தனக்கு அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கு அடியார் தம் அடியார் அடியோங்களே. ஏழாவது நிலையில் இருப்பவர்களும் எனக்கு உயர்ந்தவராக தென்படுகிறார் என்று பாசுரத்தின் சாரம். இந்த விஷயம் வந்தவுடன் இருவரும் ஆச்சாரியனிடத்தில் வருகிறார்கள். என்னவென்றால், இதை கேட்டு பரவசமடைந்த அந்த ஆச்சாரிய புருஷர், ஆழ்வானை இது நாள் வரை நாம் சரியாமல் புரிந்து கொள்ளாமல் இருந்து கொண்டிருந்து விட்டோமே என்று அவரை இனி சேவிக்க வேண்டும் என்று கூற, ஆழ்வானோ அதை தடுத்து, எனது ஆச்சாரியர் நியமனம் உம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார வைத்து காலக்ஷேபம் சொல்ல வேண்டும் என்பதே. இருவரும் பகவத் ராமானுஜரிடத்தில் வரும்பொழுது அவர் கேட்கிறார், பயிலும் சுடருளி பதிகம் வந்துவிட்டதா என்று. ஆக இது தானாக திருத்தும். இந்த பாசுர வரிகள் அர்த்தமே தேவையில்லை. பாசுர வரிகள் ஒருவனை தானாகவே பண்படுத்தும் சாமர்த்தியம் கொண்டது என்று, அதற்கு தகுந்த வியக்தி ஆழ்வான்தான் என்பதை முன்கூட்டியே தெரிந்து இவரை அனுப்பினார். எப்பேற்பட்ட மகான்! ஆச்சாரிய கைங்கரியமே முக்கியம் என்று வாழ்நாளை கழித்த மகான். மகாபிரபாவனான பரமைகாந்தி பக்கலிலும் இச்சாஸ்திரிய நியமம் குலையாது என்னுமிடம் நாதமுனிகள் ஆளவந்தார் எம்பெருமானார் உள்ளிட்ட பரம ஆச்சாரியர்களுடைய அந்திம திவசாவதியான அனுஷ்டானங்களை கேட்டு தெரிந்து கொள்வது என்று பிரபாப விவஸ்தாதிகாரத்தில் சுவாமி தேசிகன். அதாவது என்னவெனில், பிரபன்னனுக்கும் பிராமணியாதி விசிஷ்ட சரீரம் விடுமளவும் அவ்வோ ஜாத்தியாதிகளுக்கு ஈடான பகவத் ஆக்ஞானுபாலனம் கர்த்தவியம் என்று பகவானுடைய கட்டளை நிறைவேற்றுவது இவர்களுடைய அந்திம தினம் வரையில் அவசியம். அதை பாஷ்யக்காரரும் நடத்தி காண்பித்தார். பாஷ்யக்காரரும் வருந்தி எழுந்திருந்து ஜலாஞ்சலி பிரக்ஷேபம் பண்ணினா போலே என்று சுவாமி தேசிகன் அருளி செய்ததிலிருந்து இதை காணலாம். ஆக இங்கு ஆழ்வான் ஆச்சாரியனுடைய கட்டளையை அவர் போரும் என்று சொல்லவளவுக்கு நடத்தி கொண்டு வந்தவர். இதன் பிறகு கிரமமான முறையில் அந்த பெரியவருக்கு ஆழ்வான் காலக்ஷேபம் சாதித்ததாக குரு பரம்பரையிலிருந்து நாம் அறிகிறோம். ஒரு சமயம் இன்னொரு விற்த்தாந்தம். ஆழ்வான் திருச்சேரை சாரநாத பெருமாள் மங்களாசாசனம் செய்வதற்காக சென்றார். அப்பொழுது திருமங்கை மன்னனின் பாசுர வரிகள் அதன் அர்த்தத்தை உணர்ந்தார். பாசுரத்தில் கூறப்படுகிறது, செல்வத் தன்சேரை எம்பெருமான் தாழ் தொழுவார் காண்மின் என் தலை மேலாரே. பல விஷயங்களை சொல்லி ஆழ்வார் அந்த பதிகத்தில் அந்த எம்பெருமானை தொழுபவர்கள் உயர்ந்தவர்கள், அவர்கள் தன் மனதில் இருக்கிறார், அவர்கள் புண்ணியம் செய்தவர்கள், அவரை விட்டு ஒரு காலம் பிரியக்கூடாது, என் உள்ளம் எப்பொழுதும் தேன் சாப்பிட்டதைப் போல் தித்தித்து கொண்டே இருக்கும், அவர்களை எண்ணும் பொழுது என் நெஞ்சும் கண் இணையும், அவர்களை பார்த்தால் சந்தோஷமடையும், பாவங்கள் என்னிடத்தில் சேராது, அவர்களை கண்ணாரக் கண்டு கையார தொழுவேன் என்று கூறுவதாக பாசுர வரிகள். முக்கியமாக
எம்பெருமான் தாள் தொழுவார் காண்மின் என் தலை மேலாரே என்று அருளி செய்ததால் ஆழ்வார் அப்படிப்பட்ட பாகவதருடைய திருவடிகள் தன்னுடைய சிரசு மேலே தாங்குவதாக கூறியிருப்பதால் அந்த ஊருக்கு செல்லாமல் பிரதட்சணமாக சுத்தி எம்பெருமானை தூரவே இருந்து சேவித்துவிட்டு சென்றதாக கூறுவார்கள். இதே விஷயத்தை வண்டு களித்திரைக்கும் பொழில் சூழ் வருபுனல் காவிரி தென்னரங்கன் பண்டு அவன் செய்த கிரீடையெல்லாம் பட்டர்பிரான் விஷ்ணுசித்தன் பாடல் கொண்டு இவை பாடி குனிக்க வல்லார் கோவிந்தன் தன் அடியார்களாகி எண் திசைக்கும் விளக்காகி நிற்பார் இணை அடி என் தலை மேலனவே என்கிறார் பெரியாழ்வாரும். இங்கு ஒரு விருத்தாந்தத்தை கூற ஆசைப்படுகிறேன். ஒரு ஊரில் ஒரு பெரியவர் வசித்து வந்தார். அவருக்கு ஒரு மகன் வாசிப்பை தவிர்த்து மற்றைய விஷயங்களில் கவனத்தை வெட்டித்தனமாக கழித்து வந்தான். எவ்வளவு சொல்லியும் திருந்தவில்லை. அவரும் தன்னுடைய முயற்சி என்றுதான் பலிக்குமோ என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தார். வருத்தப்படுவதில் பிரயோஜனம் ஒன்றும் இருப்பதாக தெரியவில்லை. பகவான் விட்டபடி என்று திவ்ய தேசத்துக்கு யாத்திரையாக சென்று விட்டார். பல ஊர்களுக்கு சென்று பகவானை சேவித்து தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பினார். வந்தவுடன் தன் மகனை பார்த்தாராம். ஒரு ஆச்சரியமான தெளிவு அவனது முகத்தில் தெரிந்தது. இதற்கான காரணத்தை யோசித்தார். அதன் பிறகு தெரிய வந்த விஷயம் என்னவென்றால், ஸ்ரீ கூரத்தாழ்வான் அவ்வூருக்கு எழுந்தருளி இருந்ததாக. தர்சனாதேவ சாதவகா. சில மகான்கள் கண் பட்டாலே அவர்கள் எதுவும் கூறாமலேயே கெட்டவர்களும் நல்லவர்களாக மாறி நல்விஷயத்தை பெறுவதில் ஆசை கொண்டவர்களாக ஆவார்கள் என்பது கேள்விப்பட்டிருக்கிறோம். எழுத்து மூலமாக அதை நேரில் ஆழ்வான் பாஷ்யகாரர் காலத்தில் பார்த்ததாக குரு பரம்பரை மூலமாக தெரிந்து கொள்கிறோம். ஆக ஆழ்வான் அந்த ஊருக்கு எழுந்தருளி இருந்து அவருடைய கட்டாட்சம் பட்டதனால் தன்னுடைய மகன் திருந்தி இருக்கிறான் என்பதை உணர்ந்து மிகவும் சந்தோஷப்பட்டாராம். ஆழ்வானோ அவருடைய மகனோ ஒருவருக்கொருவர் நேரில் சந்திக்கவில்லை. இப்பாடி நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரை வழங்கவில்லை. அவருடைய அனுக்கிரக விசேஷத்தினாலேயே தானாகவே அவன் திருந்தி வந்தது மிக மிக ஆச்சரியம். இப்படிப்பட்ட மகானாக வாழ்ந்து வந்தவரே நம் கூரத்தாழ்வான் என்கிற மகான். இந்த உபன்யாசத்தை முடிக்கும் முன்பு ஒரு விஷயத்தை சொல்லி பூர்த்தி பண்ணுகிறேன். அதாவது சுவாமி எம்பெருமானாரை விட 6 வயது மூத்தவர் ஸ்ரீ கூரத்தாழ்வான். அப்பொழுது அந்திம தசை. இருவர்களும் ஆழ்வான் 126 சம்வத்சரங்கள் எழுந்தருளி இருந்தவர். சுவாமி எம்பெருமானார் 120 சம்வத்சரங்கள் எழுந்தருளி இருந்ததாக அறிகிறோம். அப்போ இந்த விஷயத்தை ஆழ்வானுடைய அந்திம தசையில் நடந்த ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார் நிர்யாணாதிகாரத்தில். அந்த வாக்கியத்தை முதலில் அனுபவிப்போம். ஆழ்வான் அந்திம தசையிலே விடாயில் நாக்கொட்டி எம்பெருமானார் திருவடிகளை பிடிக்க இவர் அப்பொழுது ஆழ்வான் செவியிலே துவயத்தை அருளி செய்ய, இப்பேறு நமக்கு வருகை அரிது, நாம் என் செய்வக் கடவோம் என்று அப்பொழுது சேவித்திருந்த முதலிகள் கலங்க, இவர்கள் அபிப்பிராயத்தை திருவுள்ளம் பற்றி ஆழ்வான் பிரகிருதி அறியீர்களோ
இவ்வவஸ்தையில் இவருக்கு இது கற்பூரத்தையும் கண்ட சர்க்கரையும் இட்ட மாத்திரமன்றோ, நாம் இது உபாயத்துக்கு பரிகரமாக செய்தோம் அல்லோம் என்று அருளி செய்ய முதலிகள் தெளிந்து நிர்பரரானார்கள். ஆழ்வானுடைய அந்திம தசை. ஆச்சாரியன் சுவாமி ராமானுஜர் எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய திருவடிகளை பற்றி கொள்கிறார் ஆழ்வான். அப்பொழுது ஆழ்வானுடைய உள்ள கருத்தை ஆச்சாரியனான ராமானுஜர் புரிந்து கொண்டு அவருடைய செவியிலே துவய மந்திரத்தை கூறுகிறார். எப்பேற்பட்ட பேரு கிடைத்த மகாபாகவதர் ஆழ்வான். இதை பார்த்து கொண்டிருந்த அங்கு இருந்த பல சிஷ்யர்கள் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வான நிலை நமக்கு கிடைக்குமா என்று வருத்தப்பட்டார்களாம். ஆச்சாரியனே உபதேசமாக சமாஸ்ரயண காலத்தில் மந்திரங்களை, முக்கியமாக மூலமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் இவைகளை உபதேசிப்பது ஒரு பக்கம். இப்பொழுது கடைசி நிமிஷத்தில் பகவான் தன்னடி ஜோதிக்கு இவரை அழைத்து கொண்டு செல்லும் நேரம் நெருங்கிய பொழுது இது கிடைக்குமா ஆச்சாரியன் கிட்டே இருந்து என்று அவர்கள் கலங்க, அப்பொழுது ஆழ்வானுடைய திருவுள்ளத்தை நன்றாக அறிந்த ராமானுஜர், ஆழ்வான் பிரகிருதி உங்களுக்கு தெரியாதா? இந்த அவஸ்தையில் இவருக்கு ஸ்ரீபாதரேணு என்பார்கள். திருவேங்கடமுடையானுடைய அந்த பச்சை கற்பூரம், அது கண்ட சர்க்கரை இரண்டும் சேர்ந்து கிடைத்தது போல் பகவானுடைய அருள், ஆச்சாரியனுடைய அருள் இரண்டும் ஒரு சேர கிடைக்க பெற்றவர் இவர். ஆகையினால் இது பகவானை அடைவதற்கு சரணாகதி ஒன்றே உபாயம். அது எதையும் அபேட்சிப்பதில்லை. ஆகையினால் அந்த உபாயத்துக்கு பரிகரம் என்றால் அங்கமாக இதை நாம் செய்யவில்லை. இப்படி சொன்னால்தான் மோட்சம் கிடைக்குமோ என்ற நிலையில் அவர்களுடைய மனதில் உள்ளதை புரிந்து கொண்டு சுவாமி ராமானுஜர் இது உபாயத்துக்கு பரிகரமாக செய்தோம் அல்லோம் என்கிறார். ஆழ்வார் கடைசி காலத்தில் ஆழ்வான் போன்ற மகான்களுக்கு பகவத் ஸ்மரணை கண்டிப்பாக வரும். மற்றவர்களுக்கு அது வருமா என்பது சந்தேகம்தான். ஆழ்வார் ஒரு பதிகத்தில் பெரியாழ்வார், துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவரென்றே ஒப்பிலேனாகிலும் நின்னடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத் அரவணை பள்ளியானே என்று அருளி செய்கிறார். அந்திம ஸ்மிருதி என்பது வாகாதிகள் உபசாந்தமானால் மனசு உபசாந்தமாவதற்கு முன்பே, மனது வேலை செய்வதை நிறுத்துவதற்கு முன்பே பிறப்பதொரு ஸ்மிருதி ஆன பின்பு பகவத் விஷயத்தில் அந்திம ஸ்மிருதி முக்தராகிறவர்க்கும் மோட்சம் கொடுக்கிறவர்க்கும் தெரியும் இத்தனை என்று விளக்கம் அருளி செய்கிறார் நம் தூப்புல் வள்ளல். இதை வைத்துக்கொண்டு கடைசி காலத்தில் அந்திம ஸ்மிருதி வேணுமோ என்ற சந்தேகத்திற்கு பதில் கூறும் முகமாக இந்த ஸ்ரீ சூக்தி அமைகின்றது. இவ்வாறு சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரரும் கூறத்தாழ்வானும் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை ஆழ்வானுடைய ஸ்ரீசூக்தி மூலமாக ஆச்சாரியனுடைய பெருமையையும் ஆழ்வான் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களையும் கூறும் பாக்கியம் பெற்றமைக்கு தலையல்லால் ஒரு கைமாறு காணகில்லேன் என்று கூறி இன்றைய உபன்யாசத்தை முடித்துக் கொள்கிறேன்.
கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பாஷ்யகாராய நமஹ.